Hi friends, வணக்கம் and welcome to the channel. இந்த வீடியோல TRB Polytechnic Lecturer Exam அப்புறம் GATE exam இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சின்ன மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து டோட்டல் 15 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது 11 1 மார்க் கொஸ்டினும் 2 2 மார்க் கொஸ்டினும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து TNTRB Polytechnic Lecturer examல பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து 180 மினிட்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு வந்து 110 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 42 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 மினிட்டும் 2 மார்க் கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸும் இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைமரை வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோட எண்ட்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸும் அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம வந்து வீடியோவை லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தா அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து இதே மாதிரியான சிமிலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் மறக்காம டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இதுல இந்த டெஸ்ட்ல கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் கேட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் டெஸ்டா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்டெயின் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்க வந்து 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் மெத்தட்ல வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா அது வந்து ஹெக்டிக்கா இருக்கும். இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஷார்ட்கட்ல ட்ரிக் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் ஆர் லோயர் ட்ரையாங்குலரா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்னன்னா
has all the elements below the main diagonal as 0. So இங்க பாத்தீங்கன்னா diagonal வந்து இந்த elements 1, 2, -2 அப்புறம் 1. So diagonalக்கு கீழே இருக்கிற எல்லா elementsமே வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கு. So அதுக்கு பேர் தான் வந்து upper triangular matrix. So இங்க கொடுத்திருக்கிறது வந்து ஒரு upper triangular matrix. அதே மாதிரி lower triangular matrixனா வந்து all the elements above the main diagonal. இந்த diagonalக்கு மேல இருக்கிற எல்லா elementsமே வந்து 0வா இருந்தா அது வந்து lower triangular matrix. So இங்க கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து டயகோனல்ல இருக்கும். சோ இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து 1, 2, -2 அப்புறம் -1. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து அது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இல்ல அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அது இல்லாத பட்சத்துல அது ஒரு ரெகுலர் மேட்ரிக்ஸ்னா நார்மல் நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லனா வந்து டைரக்டா டயகனல்லயே வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அதன்படி இதோட ஆன்சர் வந்து 1, 2, -2 and -1. சோ மேலும் சில ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ரெண்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை வந்து ஆட் ஆர் மல்டிப்ளை பண்ணா இன்னொரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸும் அப்பர் ட்ரையாங்குலரா தான் இருக்கும். ஆனா ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியை வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலும் வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலரா தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து சப்போஸ் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் 1, 2 and 4, the determinant of A inverse transpose is. So ஐகன் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் 1, 2, 4 இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட இன்வர்ஸ் A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் A இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் இதுவா இருந்தா அதோட இன்வர்ஸோட ஐகன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்டான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஐகன் வேல்யூஸ்ல 0 இல்ல அப்படின்னா தட் மேட்ரிக்ஸ் வில் பி இன்வெர்டபிள். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ வந்து ஐகன் வேல்யூ லாம்டா அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஏவோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டாவா இருந்தா ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 1/λவா இருக்கும். ஸோ அதன்படி ஏவோட ஐகன் வேல்யூஸ் இங்க 1, 2 and 4. அப்போ ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து 1/1, 1/4 and 1/2. ஸோ அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ் ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸும் அதோட டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூஸும் சேமா தான் இருக்கும். ஸோ ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூஸும் வந்து 1, 1/4 and 1/2 தான். அண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ். So determinant is nothing but the product of the eigenvalues. So இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் eigenvalues of the A inverse transpose வந்து 1, 1/4 and 1/2. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா 1/8 கிடைக்கும். So right answer வந்து 1/8, which is option A. Next வந்து value of C of the Cauchy's mean value theorem for f of x is equal to e power x and g of x is equal to e power minus x and வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 2 and 3 ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் கண்டினியூஸா இருக்கா டிஃபரன்ஷியபிளா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்ல வந்து கண்டினியூஸா இல்லாத அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கணும். இன்னொரு கண்டிஷன் வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் த டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ். அது நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா f of b minus f of a divided by g of b minus g of a is equal to f dash of c divided by g dash of c. ஸோ f dash of c-ன்றது என்னன்னா இந்த f of x-ல வந்து c-ய போட்டணும். இது வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் f of x. அந்த டெரிவேட்டிவ்ல c சப்ஸ்டியூட் பண்ணோம். g of x-ன்றது டெரிவேட்டிவ் ஆஃப் g of x. அந்த டெரிவேட்டிவ்ல c சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ இங்க வந்து இ பவர் எக்ஸை நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். அதுல வந்து சியை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இ பவர் சியும் மைனஸ் இ பவர் மைனஸ் சியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏ அண்ட் பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற இன்டர்வல் 2, 3 கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 2 வந்து ஏ, அதுக்கப்புறம் பி வந்து 3. So f of a na f of 2 அதோட வேல்யூ e power 2 and g of a na g of 2 and அதோட வேல்யூ e power minus 2.
அதே மாதிரி f of b னா f of 3 which is e power 3 and g of b னா g of 3 which is minus e power minus 3. அதுக்கப்புறம் வந்து சாரி e power minus 3. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதாவது இந்த f of b minus f of a divided by g of b minus g of a is equal to f dash of c divided by g dash of c. ஒன்னும் இல்ல f of b minus f of a னா அந்த டைரக்டா அந்த வேல்யூஸ் a and b வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்படியே எழுதுறோம். f dash of c னா டெரிவேட்டிவ் ஆஃப் f of x, அதுல வந்து c ய சப்ஸ்டிடியூட் பண்றோம். g dash of c னா வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் g of x, அதுல வந்து c ய சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து மைனஸ் இ பவர் 2c கிடைக்கும் அண்ட் இந்த பக்கம் வந்து இ பவர் 3 மைனஸ் இ ஸ்கொயர் மைனஸ் டிவைடட் பை இ பவர் மைனஸ் 3 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து பவர்ஸ்ல சேம் வேல்யூ, ரெண்டுத்துலயும் இருக்கிற பவர்ஸ் வந்து ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2c is equal to 5 கிடைக்குது, c is equal to 5/2 கிடைக்கும். ஸோ 5/2 which is nothing but 2.5. உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா c of 5, 2 இது வந்து டைரக்டா ஒரு காம்பினேட்ரிக்ஸ் ப்ராப்ளம். ஸோ c of 5, 2 சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். அதுல பாத்தீங்கன்னா nன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த செட் அண்ட் rன்றது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி செலக்டட் ஃப்ரம் த சாம்பிள். ஸோ இதுல எல்லா வேல்யூஸும் ஏவா இருந்தாலும் சிஓ இல்ல டிஓ எல்லாத்தோட வேல்யூஸ் ரிசல்ட் வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 தான் கிடைக்கும். ஸோ எது வந்து 20 வந்து கிடைக்காது. ஸோ அதனால வந்து இதோட ஆன்சர் வந்து எது நாட் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டேக்கிங் இனிஷியல் அப்ராக்சிமேஷன்ஸ் x0 is equal to 2 and x1 is equal to 3 by secant method கேட்டிருக்காங்க. To find the root of the equation, we get the second approximation கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து x2, அதாவது நம்மகிட்ட x0 வேல்யூ இருக்கு, x1 வேல்யூ இருக்கு அண்ட் செகண்ட் அப்ராக்சிமேஷன் x2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து x1 மைனஸ் x0 மைனஸ் x1 இன்டு f of x1 டிவைடட் பை f of x0 மைனஸ் f of x1. ஸோ f of x0 and f of x1 னா x0 வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்திருக்காங்க, x1 வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸை இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா உங்களுக்கு வந்து -1 and 16 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால இந்த இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2.0588 கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2.0588. அடுத்த கொஸ்டின் வந்து, if the probability of a defective bolt is 0.1, the mean and the standard deviation for the distribution of defective bolts in a total of 400 bolts. So n வந்து 400, probability வந்து 0.1. So mean and standard deviation கேட்டிருக்காங்க. mean ஓட ஃபார்முலா வந்து n into p, where n is the number of the quantity and p ன்றது probability. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து NPQ. ஸோ இங்க நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் தெரியும் 400 அண்ட் ப்ராபபிலிட்டி 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு 400 into 0.1 40 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது NPயோட வேல்யூ வந்து 40 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதே வந்து 40 வந்து அப்படியே NPக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் வேரியன்ஸ்ல. அதுக்கப்புறம் Q இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ டிஃபெக்டிவ் போல்ட். ஸோ which is 1 minus 0.1 உங்களுக்கு வந்து 0.9 கிடைக்கும். ஸோ வேரியன்ஸ் வந்து இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் உங்களுக்கு வந்து √36 which is 6ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி which is 40,6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இங்க வந்து evaluate integral of 0 to pi sin x dx taking 4 subintervals of equal width using trapezoidal rule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ trapezoidal rule and நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 0 and pi. அதுக்கப்புறம் டேக்கிங் 4 subintervals of equal width அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0ல இருந்து பை வரைக்கும் ஈக்குவல் விட்த்ல நீங்க வந்து 4 subintervals கிடைக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் இது வந்துட்டு லாஸ்ட் லிமிட் வந்து பை. ஸோ π/4 அப்படின்னு பண்ணீங்கன்னா 45 டிகிரி வரும். ஸோ சாரி பை டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா π/4 வரும். ஸோ 0,
45 டிகிரி, அதாவது π/4, அதுக்கப்புறம் π/2, அப்புறம் 3π/4, அதுக்கப்புறம் π அப்படின்னு இன்டர்வல்ஸா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ போடுறோம். அதாவது y is equal to f of x. இங்க வந்து வேல்யூ வந்து sin x. sin 0 ஓட வேல்யூ 0, sin π/4 வந்து 1/√2, sin π/2 வந்து 1, sin 3π/4 வந்து 1/√2, sin π ஓட வேல்யூ வந்து 0. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெபீசாய்டல் ரூல் ஃபார்முலால இந்த வேல்யூஸ சப்ஸ்டிடியூட் பண்றோம். இது என்ன வேல்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் y0. இந்த எண்டிங் வேல்யூ தான் yn. நடுவுல இருக்கிறதெல்லாம் y1, y2, y3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிக்கும் போது அண்ட் இங்க ஃபார்முலால வந்து a அண்ட் bன்றது கொடுத்துக்கிற லிமிட்ஸ். aன்றது 0 அண்ட் bன்றது வந்து π. n வந்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ n-க்கு பதிலா 4 சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ ஃபார்முலா ஃபார் ட்ரெபீசாய்டல் ரூல் வந்து b மைனஸ் a பை 2n. அதாவது இதை ஹெச்ன்னு கூட சொல்லுவோம். அதாவது h is equal to b மைனஸ் a பை n. அதுக்கு பதிலா டைரக்டா இங்க ஃபார்முலால எழுதியிருக்கேன். b மைனஸ் a பை 2n y0 பிளஸ் yn பிளஸ் 2 இன்டூ y1 பிளஸ் y2 பிளஸ் y3. அந்த மாதிரி மீதி எவ்வளவு வேல்யூஸ் இருந்தாலும் இதுல போட்டுக்கணும். பட் இங்க வந்து y1, y2, y3 மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வந்துட்டு டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வரும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆர் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதணும். ஏஎன் இதோட டிகிரி என்னன்னு, ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஆர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎன் மைனஸ் 2 மைனஸ் என் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து n மைனஸ் 2 மைனஸ் என் பண்ணும்போது ஆர்டர் 2ன்னு கிடைக்கும். ஆர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் இட்ஸ் a 2 order equation. ஸோ அப்போ if the equation is of order 2 na an should be replaced with r square, an minus 1 should be replaced with r. So an is replaced with r square, an minus 1 பதிலா r போட்டுக்கிறோம். So r square plus 3r minus 28 is equal to 0 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்றோம். எதுக்கு பண்றோம் அப்படின்னா, அப்பதான் நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற இந்த ரிலேஷனை வந்து நம்ம ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ரூட்ஸை கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து -7,4ன்னு கிடைக்குது. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்திருந்தா அதை வந்து ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்டா இல்ல ரியல் அண்ட் ஈக்குவலா இல்ல கான்ஜுகேட் ரூட்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூட்ஸ்க்கும். ஸோ இங்க வந்து ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்டா இருக்கு. ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்கு சொல்யூஷன் வந்து இட்ஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா. an is equal to alpha 1 into r1 power n plus alpha 2 into r2 power n. இங்க வந்து a1 அப்புறம் a2ன்றது alpha 1 and alpha 2ன்றது arbitrary constants and r1 and r2ன்றது the roots, the distinct roots of our equation. ஸோ அதை பண்ணும் பொழுது இங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. a0 is equal to 0. ஸோ a0 வந்து n-க்கு பதிலா 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது உங்களுக்கு r1 பவர் 0, அதாவது r1ன்றது அந்த ரூட்ஸ். ஸோ -7 வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டா இருந்துச்சுன்னா r1-ஆ இருந்துச்சுன்னா -7 பவர் 0 உங்களுக்கு வந்து எனிதிங் பவர் 0 வந்து 1 வந்துடும். இங்கேயும் வந்து 4 பவர் 0 வந்து 1 வந்துடும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து a0 is equal to alpha 1 plus alpha 2ன்னு கிடைக்கும். அப்போ வந்து alpha 2 is equal to minus alpha 1 கிடைக்கும். ஏன்னா a0 ஓட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதை வந்து திரும்ப அடுத்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அதாவது alpha 2 is equal to minus alpha 1 இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். an is equal to alpha 1 into 4 power n minus -7 power n. அதுல 4ன்றது வந்து √1 ஆவும் -7ன்றது √2 ஆவும் எடுத்திருக்கோம், which is option D. அடுத்து பாத்தீங்கன்னா let A be a finite set of size n, the number of elements in the power set of A cross A. First of all, A cross Aல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Aல வந்து n எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ வந்து A cross Aல வந்து
cardinality, அதாவது number of elements in A cross A would be n square. அப்போ power set of A cross A ஓட number of elements வந்து 2 power n square இருக்கும். So இதுக்கு வந்து answer option B தான் right answer. அடுத்த question, value of integral 0 to pi by 2 secant x dx is convergent divergent இல்ல ஆன்சர் 3 இல்ல 0 கேட்டிருக்காங்க. இது 1 மார்க்ல வந்து TRB எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். எப்படி வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றேன்னா சீக்கண்ட் எக்ஸ்க்கு பதிலா நம்ம 1 by cos x போட்டோம்னா cos pi by 2 வந்து உங்களுக்கு 0 தான். சோ இது வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ல கிடைச்சிரும் இந்த இன்டெக்ரல். அதனால இது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்னு சொல்லலாம். சோ இது வந்து நான் இந்த கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை வந்து லிமிட் ஃபார்ம்ல லிமிட் எக்ஸ்பிரஷனா மாத்திக்கிறேன். லிமிட் எக்ஸ்பிரஷன் எப்படி மாத்துவேன்னா இந்த பை பை 2 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு வேரியபிள்ல போட்டுக்கிறேன். சோ லிமிட் t tends to pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்க வந்து pi by 2க்கு பதிலா t போட்டுக்கிறேன். போட்டுட்டு 0 to t secant x dx. சோ secant x dx வந்து இன்டெகிரேட் பண்ணா நம்மளுக்கு வந்து natural log of secant x plus tan x கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த லிமிட்ஸ் வந்து அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லிமிட்ஸை வந்து அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது natural log of secant t plus tan t minus natural log of secant 0 plus tan 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆஃப் ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா tan 0 வந்து 0, secant 0 வந்து 1. சோ tan 0 0 ஆயிடுச்சா, secant 0 1 ஆயிடுச்சா. சோ natural log of 1 வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். சோ இந்த ஃபுல் டேர்மே உங்களுக்கு வந்து 0 ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல வந்து உங்களுக்கு லிமிட் t tends to pi by 2. ஸோ டீக்கு பதிலா pi by 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். நேச்சுரல் லாக் ஆஃப் உங்களோட ஆன்சர் வந்து இட் இஸ் கிவன் பை திஸ் ஈக்குவேஷன். நேச்சுரல் லாக் ஆஃப் secant pi by 2 plus tan pi by 2. போத் secant pi by 2 as well as tan pi by 2 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாட் டிஃபைன். ஸோ அப்போ வந்து நேச்சுரல் லாக் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ ரிசல்ட் ஆஃப் அன் இன்டெக்ரல் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சு, லிமிட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதை வந்து டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். அந்த ரிசல்ட் வந்து ஃபினைட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து இன்ஃபினிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டைவர்ஜென்ட். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா x is equal to at square y is equal to 2at is the parametric equation of. இதை வந்து TRB Polytechnic lecturer exam 2017ல 2 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி parabola. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா if x plus 2y is equal to 30 then so இது வந்து ஒரு டைப் ஆஃப் காம்பினேட்ரிக்ஸ் ப்ராப்ளம். y டேர்ம்ஸ் தனியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, x டேர்ம்ஸ் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிட்டு x plus 2y is equal to 13 கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து 2yக்கு பதிலா 30 மைனஸ் எக்ஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆன்சர் வந்து 16. அதாவது ஆப்ஷன் பி 16 தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து if a random variable x has a Poisson distribution with mean 5 then the expectation of x plus 2 the whole square equals. இது வந்து கேட் 2017ல கேட்டிருக்காங்க. ஸோ ஈன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம், இல்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்லலாம், இல்ல இ ஆஃப் எக்ஸ்னா மீன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான். ஸோ இந்த இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க தனித்தனியா எழுதலாம். ஏன்னா அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு உள்ள இருக்கிறத வந்து தனித்தனியா அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூஸை எழுதலாம். ஸோ தனித்தனியா எழுதும் போது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இ ஆஃப் 4x எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4x பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மீன் அண்ட் த வேரியன்ஸ் ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். ஸோ அப்போ இங்க மீன் 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ வேரியன்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளால கொடுத்துருக்கிற இதுல அப்படியே சப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் வந்து இங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் அங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியன்ஸும் 5 தான், ஏன்னா இது இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்குனால. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 30 அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா
இந்த அதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4x வந்து 4 இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது 4 இன்டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா மீன் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி நம்ம 13 கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 4 வந்து 4 தான். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேல்யூ வந்து 54 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 54. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து போடணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மார்க்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.